அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. உங்களை பொறுத்த வரைக்கும் பெங்களூராக இருக்கட்டும், ஹைதராபாத்தாக இருக்கட்டும், அங்க மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஏர்போர்ட் இருக்கு. அதோட பெருசான ஏர்போர்ட் இங்க வரணும் அப்படிங்கறதா ஒரே நோக்கமா இருக்கு. இது சஸ்டைனபிளா இருக்காது. எதிர்காலத்தில் நமக்கு காலநிலை மாற்றம்ங்கிறது போன்ற மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கு. சென்னை பாதிப்பை சந்தித்துக் கொண்டு ஹீட் வேவ்ஸ் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கு. சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய 100 கிலோமீட்டர் பரப்பளவில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய பசுமை பரப்புகள் அழிக்கப்பட்டு அனைத்துமே கான்கிரீட் ஜங்கிள் ஆகுது அப்படின்னா அர்பன் ஹீட்டிங் எஃபெக்ட் சொல்லுவாங்க. அதன்படி ஹீட் வேவ்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய இடமாக இருக்கும். சென்னை என்பது வானத்தகுதியற்ற இடமாக மாறிவிடும். ஸோ இது ஏர்போர்ட்டுடைய வளர்ச்சி அப்படின்னு பார்க்குறாங்க. எக்கனாமிக்கலா நமக்கு கிடைக்கிறாங்க. ஆனால் மறைமுகமாக அந்த சுற்றுச்சூழலை பால்படுத்துவதன் மூலமாக அங்க இருக்கக்கூடிய கிரீன் கவரை நீங்க அழிப்பதன் மூலமாக சென்னை சார்ந்து இருக்கக்கூடிய பகுதி அப்படிங்கிறது மக்கள் வசிப்பதற்கு தகுதியற்ற இடமாக தான் போய் மாறும். அந்த 5000 பேரும் அந்த பகுதி சார்ந்தவர்கள் தமிழ்நாடு சார்ந்தவர்கள் நிச்சயமாக இருக்க போவது கிடையாது. ஸோ நேரடியாக இதில் இருக்கக்கூடிய வருவாய் அப்படிங்கிறது கிடையாது. மறைமுகமாக இருக்கக்கூடிய வருவாய் தான் தமிழக அரசாங்கம் சொல்றாங்க. இந்த அளவுக்கு உண்மையிலே பொருளாதாரம் சார்ந்து இருக்கக்கூடிய வளர்ச்சியை இங்கு கொண்டு வரும் என்பதற்கான எந்த விதமான அசஸ்மெண்ட்டும் இல்லை. மறைமுகமாக இருக்கக்கூடிய வருவாயை பொறுத்த வரைக்கும் நிறைய மேனுபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் இருக்காங்க. அவங்களுக்கான ஏற்றுமதி சொல்லணும்னா ஒரு ஏர்பஸ் இருந்து இறங்கி நின்று போற அளவுக்கு நம்ம ஏர்போர்ட் விரிவாக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்போ என்ன, ஆமா, போயிங் விமானம் பாத்தீங்கன்னா ஏர்பஸ் கட்டுமானம் செய்யறதை அவங்க நிறுத்திட்டாங்க. நாம என்ன சொல்லிட்டு இருக்கோம்னா அந்த மாதிரி பிரம்மாண்டமான பெரிய கூட்ஸ் ஏற்றிட்டு போற அளவுக்கான பெரிய ஏர்போர்ட்ஸ் இங்க லேண்ட் ஆகிற அளவுக்கான பெரிய கொண்டு வரணும்னு சொல்றாங்க. ஆனால் இது எந்த அளவுக்கு எக்கனாமிக்கலா வையபிளாக இருக்கும். பரந்தூர் வந்துச்சு அப்படின்னா பரந்தூர் இந்த காஞ்சிபுரம் அதெல்லாம் தாண்டி சென்னையே பெரிய பாதிப்புக்குள்ளாகுன்றீங்க நீங்க. ஆமா, இன்னும் நீங்க சென்னை சுத்தி ஏற்கனவே இந்த 100 கிலோமீட்டர் ஏரியாஸ்ல மட்டும்தான் வளர்ச்சி திட்டம் கொண்டு வராங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா சென்னை மையமாக இருக்கக்கூடிய 100 கிலோமீட்டர் ரேடியஸ் கிரேட்டர் சென்னை அறிவிச்சிட்டோம். கிட்டத்தட்ட ராணிப்பேட்டை வரைக்கும் வருது இல்லைங்களா? அது கிரேட்டர் சென்னை சொல்லிட்டோம், நோட்டிஃபை பண்ணிட்டாங்க. இப்ப இந்த பகுதிகளுக்குள்ள சேட்டலைட் சிட்டி கொண்டு வரும். சிப்காட் நம்ம கொண்டு வரோம். கும்மிடிப்பூண்டி சிப்காட் கொண்டு வருவோம். மேல்மா சிப்காட் இங்கதான் கொண்டு வரோம். அப்ப எல்லா புதிய திட்டங்களுமே சென்னையை சுத்தி தான் இருக்கிறது. இது என்னன்னா எப்படி அவங்க சொல்றாங்கன்னா அர்பனைசேஷன், மோர் அண்ட் மோர் அர்பனைசேஷன், நகர்மயமாக்குதல், மேலும் மேலும் நகரமயமாக்குதல். அப்ப சென்னையை சுத்தி இருக்கக்கூடிய பிராந்திகளை மட்டுமே மேலும் மேலும் நீங்க நகரமயமாக்கல் பண்ணிட்டு போறீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய பசுமை பரப்பு எதுவுமே இருக்காது. இங்க இருக்கக்கூடிய புல்பரப்புகள் எது இருக்காது, வனப்பகுதிகள் எதுவுமே அப்படிங்கிறது இருக்காது, விவசாய நிலங்கள் எது இருக்காது, நீர்நிலைகள் எது இருக்காது. சுத்தி வேற எல்லாமே கான்கிரீட் ஜங்கிளா தான் இருக்கும். அர்பன் ஃபிளட்டிங் அதிகமா இருக்கும். உங்களுக்கு இங்க இருக்கும் நீர்நிலை எல்லாம் வருஷந்தோறும் மான்சூன்ல நமக்கு மிகப்பெரியான ஃபிளட்டிங் இருக்கும். அதை வச்சு ஒரு மாசம், ஆனா மீதி இருக்கக்கூடிய 10 மாசம் வெயில் கொடுமையா இருக்கும். வெயில குறைச்சி அதை எடை போட்டு இருக்காங்க. அதான் இருக்கக்கூடிய மேல பிரச்சனை. வெயில் ஆல்ரெடி நம்மளுக்கு கொண்டுகிட்டு இருக்கு. இப்பவே 40 டிகிரி செல்சியஸ்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். சுத்தி வேற வெறும் கான்கிரீட் காடுகள் மட்டும்தான் இருந்துச்சுன்னா வெயில் என்ன மாதிரி ஆயிட்டு இருக்கு பாருங்க. வீட்டுக்குள்ளே மனுஷன் இருக்க முடியாது, ஏசி இல்லாம வாழ முடியாது. நீங்க கொஞ்சமாச்சும் மர செடிகள் கொடுக்கிறதால ஹீட் கம்மியா இருக்கும். ஏசி இல்லாம வாழக்கூடிய நகரமாக மாற்றிக்கிட்ட ஒரு வேலை தான் இருக்கு. அந்த ஆபத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். MRL Realty's Nature's Enclave Coastal Heaven theme based resort villa plots ECR மாதம் 10,000 வரை assured rental income lifetime free stay at resort 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன் call 9962888888. Fourth Estate தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் Fourth Estate தமிழ் வழங்கும் பெரிதும் பெரிதுக நிகழ்ச்சி. இன்று நம்ம இணையத்தினராக இணைந்திருக்கிறார் பூ உலகி நம்ம மரதக்குற வழக்கத்தை வெற்றி செய்வார்கள். வணக்கம் தோழர். வணக்கம். நேற்று ஒரு செய்தியை பார்க்க முடிந்தது. பரந்தூர் விமான நிலையம் சுற்றுச்சூழல் ஆய்வுக்கு நடுவண் அரசு அனுமதி வழங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடிஞ்சது. இதற்கு கடும் கரணங்களை உங்களுடைய அமைப்பின் சார்பாக பதிவு பண்ணியிருந்தீங்க. ஏற்கனவே இது தொடர்பாக தொடர்ந்து கள செயல்பாட்டில் ஈடுபட்டு கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு நபர் நீங்க. அந்த அடிப்படையில இந்த நடுவண் அரசுடைய அனுமதி அப்படிங்கிறது எவ்வளவு ஆபத்தானதுன்னு பாக்குறீங்க, இல்ல தடுக்க முடியுமா முடியாதா? உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன இதுல? இந்த ப்ராசஸ் நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். அதாவது என்னன்னா என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ், சுற்றுச்சூழல் அனுமதி வாங்க வேண்டும். அதாவது என்ன, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டத்தின் கீழாக இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை. எந்த ஒரு திட்டமாக இருக்கட்டும், குறிப்பாக இப்ப ஏர்போர்ட் பொறுத்த வரைக்கும் அதற்கான சுற்றுச்சூழல் அனுமதி வாங்கணும் அப்படின்னா என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் நோட்டிபிகேஷன் 2006 அப்படின்னு ஒரு சட்ட விதிகள் இருக்கு. அந்த சட்ட விதிகள் கீழாக இருக்கக்கூடிய ஒரு ஷெட்யூல் இருக்கு. அந்த ஷெட்யூல்ல 7A அப்படிங்கிற பிரிவின் கீழே தான் இந்த அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணணும்.
ஏர்போர்ட்டுக்கான அது. ஸோ இப்போ ஒரு என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் வாங்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதற்கு முன்பாக இந்த திட்டத்தின் காரணமாக சுற்றுச்சூழலுக்கு என்ன விதமான பாதிப்பு உண்டாகும், அங்க இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு பிற பயோடைவர்சிட்டிக்கு என்ன பிரச்சனை உண்டாகும் என்பதற்கான என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அப்படிங்கறத செய்யணும். அந்த என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது எந்த அடிப்படையில் என்ன கைட்லைன்ஸ்ல என்னென்ன டேட்டாஸ் நீங்க எடுத்து செய்யணும் அப்படிங்கறதுக்கான கைட்லைன்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசாங்கம் தான் கொடுக்கணும். ஒன்றிய அரசாங்க கீழே இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட் அப்ரைசல் கமிட்டின்னு இருக்காங்க, சுற்றுச்சூழல் அமைச்சருக்கு கீழாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு தான் இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். அந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் தான் இப்போ வழங்கப்பட்டுள்ளது. இப்போ இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் பொறுத்த அளவிலுமே நாங்க வந்து ஏன் அது எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்படின்னா, அந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல பொறுத்த வரைக்கும் சில அடிஷனல் கண்டிஷன்ஸ் எல்லாம் நீங்க கம்ப்ளை பண்ணிருக்கணும். ஏன்னா நிறைய நீர்நிலைகள் எல்லாம் வந்து எடுக்கிறாங்க, நீர்நிலைகள் அழிக்கப்படுகின்றது. அப்ப அது குறித்தான ஆய்வுகள், இவங்க ஏற்கனவே சப்மிட் பண்ண டேட்டாஸ் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள்லாம் இருக்கு. இவையெல்லாம் வந்து நீங்கள் பரிசீலனை செய்து விட்டு தான் அடுத்த கட்ட நடவடிக்கை நகர வேண்டும் அப்படிங்கிறது நம்முடைய கோரிக்கையாக இருந்துச்சு. ஸோ அந்த அடிப்படையில் தான் நம்ம அப்ப இப்போ வழங்கியிருக்கக்கூடிய டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் பொறுத்த வரைக்கும் தனியாக ஹைட்ராலஜிக்கல் சார்ந்திருக்கக்கூடிய அந்த நீரியல் அமைப்பு சார்ந்திருக்கக்கூடிய ஆய்வுகள் உட்படுத்த வேண்டும் என்று தனியாக ஒரு கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஆனால் அது மட்டுமே போதுமானதாக இல்லை, இன்னும் கூடுதலான விஷயங்களை வந்து அவங்க ஆட் பண்ணிருக்கணும் அப்படிங்கிற விதத்துல தான் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட், சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆய்வறிக்கை செய்வதற்கான ஒரு வழிகாட்டு நெறிமுறையை ஒன்றிய அரசாங்கம் வழங்கியிருக்கிறது. அவ்வளவுதான் இதுல இருக்கக்கூடிய பின்னணி அப்படிங்கிறது. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே தமிழ்நாடு அரசின் சார்பாக ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழுவினுடைய அறிக்கை ஒன்று வந்து இன்னும் வரவே இல்லை. அது வருவதற்கு முன்பாகவே இப்படிலாம் நிலம் எடுப்பது தொடர்பாக பேசக்கூடாது, இது ரொம்ப சட்டத்துக்கு புறமானதுன்னு சொல்லி பேசியிருந்தீங்க, அறிக்கையும் கொடுத்திருந்தீங்க. அதனுடைய பின்னணி என்ன சார்? இப்ப எப்படி ப்ராசஸ் போயிட்டு இருக்கு? இப்ப அதாவது இந்த போராட்டம், இந்த பரந்தூருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது அப்படிங்கிறது இரண்டு நிலையில வந்து இருக்கு. ஒன்று வந்து மக்களுடைய வாழ்வியல் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனை. மக்கள் அவங்களுடைய வாழ்வாதாரம் போயிருச்சு, 2 கிராமங்கள் வந்து கம்ப்ளீட்டா எடுக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய லைவ்லிஹுட் இஷ்யூஸ் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். சுற்றுச்சூழல் சார்ந்து இருக்கக்கூடிய பார்வை அப்படிங்கிறதுமே இருக்கு. அதுல என்ன, இந்த கிட்டத்தட்ட இந்த 5500 ஏக்கர் அளவுக்கான இந்த நிலப்பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 3000 ஏக்கர் அளவான நிலம் அப்படிங்கிறது நீர்நிலைகள் சார்ந்து இருக்கக்கூடிய விவசாய நிலங்களாக இருக்கின்றது. அப்போ இது மிகப்பெரிய ஒரு சூழலியல் பாதிப்பில் போய் விடிந்துவிடும் அப்படிங்கிறதா சூழல் சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களுடைய கோரிக்கையாக இருக்குது, அது பிரச்சனையாக இருக்கின்றது. அப்ப அதற்காக என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாநில அரசாங்கம் வந்து ஒரு ஹை லெவல் கமிட்டி வந்து ஃபார்ம் பண்றாங்க. இங்க இருக்கக்கூடிய நீரியல் அமைப்பு, இது சார்ந்திருக்கக்கூடிய அமைப்பு எப்படி இயங்குகிறது, அது இந்த திட்டத்தின் காரணமாக என்ன விதமான பாதிப்பை உண்டாகும் என்பதற்கான ஆய்வு செய்வதற்கான அந்த கமிட்டியை வந்து ஃபார்ம் பண்றாங்க. அந்த குழு தன்னுடைய பரிந்துரையை, அவங்களுடைய ரிப்போர்ட்டை இன்னும் பொது வெளியில வைக்கல, அது பப்ளிக் டொமைன்ல இல்ல. அப்படி இல்லாத ஒரு காலகட்டத்துல நீங்க மேலும் மேலும் இந்த திட்டத்துக்கான அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்து செல்வது என்பது அது ஜனநாயகத்துக்கு சரியானதாக இருக்கு. ஏன்னா ஒரு குழு அமைச்சிருக்கீங்க, அந்த குழுவுடைய பரிந்துரை என்னவாக இருக்கு, அது பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டு விவாதிக்கப்பட்டு அது ஏற்றுக்கொண்டதுக்கு பின்பாக தானே நீங்க அடுத்த நடவடிக்கை. ஆனா அப்ப ஒரு கண் துடைப்பா ஆயிடுச்சு இல்லைங்களா அப்ப அந்த குழுவுடைய பயன்பாடு. சோ அந்த வகையில தான் அப்போ ஒரு சயின்டிபிக் ப்ராசஸ் அப்படிங்கிற போது ஒரு கமிட்டி நீங்க ஃபார்ம் பண்றீங்க. அந்த கமிட்டியினுடைய ரிப்போர்ட் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டு, ஒரு அறிஞர்கள் பார்வைக்கப்பட்டு விவாதிக்கப்பட்டு, இல்ல இங்க சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பு இல்லாம செய்துவிட முடியும் அப்படின்னு அந்த கமிட்டி சொல்றாங்கன்னா அது விவாதிக்க எடுத்துட்டு போகலாம். இல்ல அந்த கமிட்டி வந்து இது முடியாது, இது கஷ்டமானு சொல்லியிருக்காங்கன்னா அதன் அடிப்படையில் செயல்பட வேண்டும். சோ அந்த ஒரு ஓப்பன்னஸ் அப்படிங்கிறது வேணும். அதான் ஒரு டெமோக்ராட்டிக் ப்ராசஸாக இருக்கு. அப்படியான செயல்பாடுகள் இங்க செயல்படவில்லை என்கிற காரணத்தினால்தான் நம்ம வந்து அதை எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். இன்னைக்கு வந்து இருக்கிற சூழல்ல அங்க இருக்கக்கூடிய மக்கள் இப்போதும் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சமீபத்துல கூட ஒரு போராட்டம் பண்ணதுக்காக வழக்குகள் எதிர்கொண்டாங்க. அவங்க கேட்கறதெல்லாம் ஒரே கேள்விதான், இது மாநில அரசினுடைய திட்டமா, நடுவண் அரசினுடைய திட்டமா? ஏன் நாங்க இவ்வளவு குரல் கொடுத்தும் செவி மடுக்காம இருக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி கேட்கறாங்க. உண்மையிலேயே யார் கையில தான் பால் இருக்கு? என்னதான் நடக்க போகிறது இந்த பிரச்சனை, இந்த விவகாரத்துல? அதாவது இந்த திட்டத்தை முன்னெடுக்கிறது தமிழக அரசாங்கம் தான், அதுல நமக்கு எந்த விதமான சந்தேகம் வேண்டாம். ஆனால் இவங்க அப்ளை பண்ணி, இப்போ ஏர்போர்ட் பொறுத்த வரைக்கும் அது முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்டோடைய பவர்ஸ் கீழே தான் வருது. சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே இருக்கக்கூடிய கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் பாலிசி அப்படின்னு ஒரு பாலிசி இருக்கு, தனியா இருக்கு. ஏர்போர்ட் சேவை தாரை வார்ப்பதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு பாலிசி. அந்த திட்டத்தின் கீழாக மாநில அரசாங்கம் அப்ளை பண்றாங்க. சோ சென்னைக்கு அருகாமையில் எங்களுக்கு ஒரு ஏர்போர்ட் வேணும் அப்படிங்கிறது இவங்களுடைய கோரிக்கை. இதுக்கான கிளியரன்ஸ் கொடுக்க வேண்டியது எல்லாமே ஒன்றிய அரசாங்கம். ஒன்றிய அரசாங்கத்தோட அனுமதி இல்லாமல் செயல்படுத்த முடியாது. ஆனா ப்ரொபோசல் வச்சது எல்லாமே மாநில அரசாங்கம் தான். ப்ரொபோசல் நம்ம டிட்கோ தான் வைக்கிறாங்க, நம்ம மாநில அரசாங்கத்துக்கு கீழே இருக்கக்கூடிய டிட்கோ தான் வைக்கிறாங்க. டிட்கோ தான் இதுக்கான ப்ராஜெக்ட் ப்ராப்பனன்ட். அப்ப என்னன்னா, இந்த பாலிசி கீழே அவங்க அப்ளை பண்ணி ஒன்றிய அரசாங்கம் அதுக்கான கிளியரன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் அதோட கட்டுமானங்கள் செய்ய வேண்டியது இவர்களுடைய பொறுப்பு தான். ஏறத்தாழ 30 கோடி 30,000 கோடி ரூபாய் அளவுக்கு இதுக்கான நிதி எல்லாம் யாரு தராங்க தோழர்? இப்போ நிதி வந்து மாநில அரசின் நிதியா, நடுவண் அரசின் நிதியா?
அந்த இது நமக்கு கிளாரிபிகேஷன்ஸ் அப்படிங்கிறது இல்ல. இதுல வந்து நிதி எப்படி தரப்படும்? கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் பாலிசி பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசாங்கம் கொஞ்சம் நிதி தருவாங்க. ஆனா அவங்களுக்கு எவ்வளவு சதவீதம் தரப்போகிறார்கள், மாநில அரசாங்கம் இது எவ்வளவு பண்ண போறாங்க என்பதற்கான எந்த விதமான இது நாள் வரைக்கும் ஒரு அறிக்கை கிடையாது. இந்த பொறுத்த வரைக்கும் டோட்டல் காஸ்ட் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்துட்டு 12,000 கோடி ரூபாய் ஆகும் அப்படின்னாங்க. 4th ஃபேஸ் அப்படின்னு முடிக்கிறதுக்குள்ள எங்களுக்கு ஏறத்தாழ 30,000 கோடி ரூபாய் அப்படிங்கிறது எஸ்டிமேஷன். இந்த 4 ஃபேஸா இது வந்து கட்ட போறாங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் இமிடியேட்டா ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து 12,000 கோடி ரூபாய் இதுக்கு செலவாகும்னு சொல்றாங்க. 4th ஃபேஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஏறத்தாழ 36,000 கோடி ரூபாய் அப்படிங்கிறது எஸ்டிமேட் பண்ணிருக்காங்க. நிச்சயமா இது அதிகரிக்கிறது தான் போறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. ஆனால் இவ்வளவு 1000 கோடி ரூபாய்கள் கூட மாநில அரசாங்கத்தினுடைய பங்கு என்னவாக இருக்கும், ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பங்கு என்னவாக இருக்கும், இது வரைக்கும் அந்த டீட்டெயில் இது வரைக்கும் சட்டமன்றத்திலயோ இல்ல பொதுமக்களுடைய வேறு விதமான டிஸ்கஷன்லயோ பிரஸ் மீட்லயோ இது வரைக்கும் அரசு தெரிவிக்கல. இது குறித்தான எந்த விதமான திட்ட அறிக்கையிலுமே அது இல்லை. சோ அப்ப இந்த ஒன்றிய அரசாங்கத்தை இப்ப மெட்ரோ ப்ராஜெக்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம். மெட்ரோவுக்கும் எடுத்துக்கும்போது ஒன்றிய அரசாங்கம் இல்ல இந்த ஃபேஸ்க்கு மட்டும் தான் எங்களுக்கு இது பண்ண முடியும், இது பண்ண முடியாது இப்ப சொல்றாங்க இல்லைங்களா? அது மாதிரி இந்த திட்டத்திற்கு ஒன்றிய அரசாங்கம் எவ்வளவு அமௌண்ட் கொடுக்க போறாங்க, எவ்வளவு நிதி கொடுக்க போறாங்க என்பதற்கான இது வரைக்கும் ஒன்றிய அரசாங்கம் கிளாரிஃபை பண்ணல. சோ அந்த போர்ஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்துட்டு ரொம்ப டார்க்கா தான் இருக்கு. அது வெளிப்படையாக இல்லை. மாநில அரசாங்கம் ஏற்கனவே பொருளாதார நெருக்கடிகளை தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்துல ஏறத்தாழ கிட்டத்தட்ட ஒரு 40,000 கோடி ரூபாய்க்கு இவங்க எப்படி ரெவன்யூ ஜெனரேட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சவால் தான். ஒன்றிய அரசாங்கம் இதுக்கு காசு கொடுப்பாங்களா அப்படிங்கிறதுமே ரொம்ப கேள்விக்குறியான ஒரு விஷயமாக தான் இருக்கு. ஓகே, யார் ரொம்ப தீவிரமான முனைப்பு காட்டுறாங்கன்னு நினைக்கிறீங்க? யாருக்கு இப்போ உடனடியாக இந்த ஏர்போர்ட்டுங்கிறது தேவை? ஏன்னா இப்ப ரீசெண்டா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அடானி வந்து தமிழ்நாட்டுல குறிப்பா சென்னைக்கு வந்துட்டு போனாரு. ஆனா யாரை மீட் பண்ணாரு, எதுக்காக வந்தாருங்கிற செய்திகள்லாம் வெளியில அதிகாரப்பூர்வமா வரல. பல முக்கியமான இதழ்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் திமுக ஒரு குறிப்பிட்ட நபரை மீட் பண்ணாருலாம் சொல்றாங்க. ஆனா இப்ப உண்மையிலேயே உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இதுல யாருக்கு கொடுக்குறாங்க, ஏன் இவ்வளவு முனைப்பு? அதாவது இது முழுக்க வந்து தமிழக அரசாங்கம் தான் ரொம்ப அழுத்த எடுத்து செஞ்சுட்டு கொண்டு இருக்கிறாங்க. நீங்கள் குறிப்பிட்டது போல அதானி அவர்கள் இங்க சென்னை வந்து முக்கிய நபரை வந்து சந்தித்திருக்கும் 2 கோரிக்கைகள் வைத்ததாக தான் பத்திரிகையில வரப்பட்டது. ஒண்ணு வந்து காட்டுப்பள்ளி துறைமுகம், 2வது இந்த ஏர்போர்ட் பொறுத்த வரைக்கும் நான் முன்னே குறிப்பிட்டது மாதிரி இந்த கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் பாலிசி அப்படிங்கிறது முழுக்க தனியாருக்கான ஒரு திட்டம் தான். நாளை இந்த நிலங்கள் எல்லாம் எடுக்கப்பட்டு அந்த இடத்துல ஏர்போர்ட் கட்டினதுக்கு அப்புறம் அது தனியாரிடம் தான் கொடுக்க போகிறது. மோஸ்ட் ப்ராபபிளி அது அதானியிடம் போவதற்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கின்றது. இப்ப இருக்க சினாரியோ அப்படியே கண்டினியூ ஆச்சு. இப்ப இருக்க சினாரியோ கண்டினியூ ஆச்சுன்னா அதானி, ஏன்னா கொச்சி ஏர்போர்ட்டாக இருக்கட்டும், மும்பை ஏர்போர்ட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் ஏற்கனவே நம்ம அதானிட்டு கொடுத்தாச்சு. இன்னும் சொல்ல போனா தமிழகத்துல இருக்கக்கூடிய மதுரை, சென்னை, கோயம்புத்தூர் இந்த ஏர்போர்ட்டுமே பிரைவேட் ஆக்கிறதுக்கான பைப்லைன்ல தான் இருக்காங்க. சோ விமான நிலையங்களை தனியாரிடம் கொடுப்பதற்கான திட்டம் அப்படிங்கிறது ஒன்றிய அரசாங்கம் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஒன்றிய அரசாங்கம் வந்து தனியார் கொடுக்குறாங்கன்னா அதிகப்படியான சான்சஸ் யார்கிட்ட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அதானிட்ட போவதாக வாய்ப்பு. அப்போ மாநில அரசாங்கம் இவ்வளவு ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய வேகமாக செயல்படுத்தினால் நாளைக்கு மாநில அரசாங்கத்துக்கு இது இருக்க போறது கிடையாது. நம்ம தமிழக மக்கள் கையில இது இருக்க போதாது. இது தனியாரிடம் தான் போக போறது. சோ இதுல வந்து இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மார்க்கெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிசினஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா தனியாரிடம் தான். அது நிச்சயமா தனியாரிடம் தான் போக. மாநில அரசுக்கு வருவாயோ அதான் நிதி கிடைக்கிறதோ இருக்கவே இருக்காதுங்கிறீங்க? நேரடி கிடையாது, நேரடி நிதி கிடையாது. ஏன்னா உங்களுக்கு கஸ்டம்ஸ் டாக்ஸ் உங்களுக்கு கிடைக்க போறது கிடையாது. கஸ்டம்ஸ் டாக்ஸ் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்க போறாங்க. நேரடி மாநில அரசாங்கம் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம இண்டஸ்ட்ரீஸ் வந்து வளர்றோம், இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்துட்டு பக்கத்துல வந்து ஒரு ஏர்போர்ட் இருக்கின்ற போது அதிகப்படியான மேனுபேக்சரிங் செய்வதற்கும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இங்க வருவதற்கும் ஏற்றுமதி செய்வதற்கும் இது உகந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுமே எந்த அளவுக்கு போகும், என்ன ஆய்வின் அடிப்படையில் அவங்க சொல்றாங்க டேட்டாஸ் ஒன்றும் கிடையாது. அவங்களை பொறுத்த வரைக்கும் பெங்களூராக இருக்கட்டும், ஹைதராபாத்தாக இருக்கட்டும், அங்க மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஏர்போர்ட் இருக்கு, அதோட பெருசான ஏர்போர்ட் இங்க வரணும் அப்படிங்கறதா ஒரே நோக்கமா இருக்கு. சோ ஆனா இது வந்து எக்கனாமிக்கலி எந்த அளவுக்கு வையபிளாக இருக்கும் என்பதற்கான இதுவரைக்கும் ஒரு டேட்டாவும் கிடையாது. இதன் மூலமாக இவ்வளவு பேருக்கு வந்துட்டு வருவாய் கிடைக்கும் அப்படிங்கிற டேட்டா கிடையாது. இன்னும் சொல்ல போனா ஏர்போர்ட் ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ஏறத்தாழ ஒரு 5,000 பேருக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்றாங்க. அந்த 5,000 பேரும் அந்த பகுதி சார்ந்தவர்கள், தமிழ்நாடு சார்ந்தவர்கள் நிச்சயமாக இருக்க போறது கிடையாது. சோ நேரடியாக இதுல இருக்கக்கூடிய வருவாய் அப்படிங்கிறது கிடையாது, மறைமுகமாக இருக்கக்கூடிய வருவாய் தான் தமிழக அரசாங்கம் சொல்றாங்க. மறைமுகமாக இருக்கக்கூடிய வருவாயை பொறுத்த வரைக்கும் நிறைய மேனுபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் இருக்காங்க, அவங்களுக்கான ஏற்றுமதி. இன்னும் சொல்ல போனா ஒரு ஏர்பஸ் இருந்து இறங்கி நின்று போற அளவுக்கு நம்ம ஏர்போர்ட் விரிவாக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்போ என்ன, ஆமா போயிங் விமானம் வந்து பாத்தீங்கன்னா ஏர்பஸ் கட்டுமானம் செய்யறதே அவங்க நிறுத்திட்டாங்க.
ஆனா நாம என்ன சொல்லிட்டு இருக்கோம்னா அந்த மாதிரி பிரம்மாண்டமான பெரிய கூட்ஸ் ஏத்திட்டு போற அளவுக்கான பெரிய ஏர்போர்ட்ஸ் வந்துட்டு இங்க லேண்ட் ஆகிற அளவுக்கான பெரிய கொண்டு வரணும்னு சொல்றாங்க. ஆனால் இது எந்த அளவுக்கு எக்கனாமிக்கலா வையபிளாக இருக்கும், எந்த அளவுக்கு உண்மையிலே பொருளாதாரம் சார்ந்து இருக்கக்கூடிய வளர்ச்சியை இங்க கொண்டு வரும் என்பதற்கான எந்த விதமான அசஸ்மெண்ட்டும் இல்லை. அதான் சொல்றேன் நான். அதாவது என்னன்னா எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய இந்த மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய செக்டர்ஸ் எல்லாமே நாளைக்கு இந்த ஏர்போர்ட் இங்க வந்துச்சுன்னா அதுல அவங்க பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா அதுக்கான கேட்டகரி. சரி, அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா இந்த பகுதி வந்து நீங்க ஏர்போர்ட்டா மாத்துறீங்கன்னா சரௌண்டிங் ஏரியாவை நாளைக்கு இண்டஸ்ட்ரியல் ஏரியாவை மாற்றாமல் இவங்க சொல்லக்கூடிய வேலை நடக்காது. பண்ணவே முடியாது. அப்ப சரௌண்டிங் ஏரியாவை இண்டஸ்ட்ரியல் ஏரியாவை மாத்துறாங்க அப்படின்னா என்டையர் தமிழ்நாடு மத்திய சுத்தி இருக்கக்கூடிய இந்த ஃபெர்டைல் லேண்ட்ஸ் எல்லாமே இல்லாம போயிடும். இந்த 3 குறிப்பாக இந்த கிரேட்டர் சென்னை எல்லைக்குள் வருகின்ற எல்லா பசுமை வழித்தளங்களும் பசுமை சார்ந்து இருக்கக்கூடிய பரப்புகளும் அழிக்கப்படும். அவை அனைத்துமே கான்கிரீட் ஜங்கிளாக தான் மாற்றப்படும். இது வந்து சஸ்டைனபிளா இருக்காது. எதிர்காலத்தில் நமக்கு காலநிலை மாற்றம்ங்கிறது போன்ற மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கு. சென்னை வந்து நம்ம பாதிப்பை சந்தித்துக் கொண்டு ஹீட் வேவ்ஸ் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கு. சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய 100 கிலோமீட்டர் பரப்பளவில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய பசுமை பரப்புகள் அழிக்கப்பட்டு அனைத்துமே கான்கிரீட் ஜங்கிள் ஆகுது அப்படின்னா அர்பன் ஹீட்டிங் எஃபெக்ட் சொல்லுவாங்க. அதன்படி ஹீட் வேவ்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய இடமாக இருக்கும். சென்னை என்பது வாழ தகுதியற்ற இடமாக மாறிவிடும். சோ இது ஏர்போர்ட்டினுடைய வளர்ச்சி அப்படின்னு பாக்குறாங்க. எக்கனாமிக்கலா நமக்கு வந்து கிடைக்கிறாங்க. ஆனால் மறைமுகமாக அந்த சுற்றுச்சூழலை பால்படுத்துவதன் மூலமாக அங்க இருக்கக்கூடிய கிரீன் கவரை வந்து நீங்க அழிப்பதன் மூலமாக சென்னை சார்ந்து இருக்கக்கூடிய பகுதி அப்படிங்கிறது வந்துட்டு மக்கள் வசிப்பதற்கு தகுதியற்ற இடமாகத்தான் போய் மாறும். பரந்தூர் வந்துச்சு அப்படின்னா பரந்தூர் இந்த காஞ்சிபுரம் அதெல்லாம் தாண்டி சென்னையே வந்து பெரிய பாதிப்புக்குள்ளாகுன்றீங்க நீங்க. ஆமா, இன்னும் நீங்க சென்னை சுத்தி ஏற்கனவே இந்த 100 கிலோமீட்டர் ரேடியஸ்ல மட்டும்தான் வளர்ச்சி திட்டம் கொண்டு வராங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா சென்னை மையமாக இருக்கக்கூடிய 100 கிலோமீட்டர் ரேடியஸ் வந்து கிரேட்டர் சென்னை அறிவிச்சிட்டோம். கிட்டத்தட்ட ராணிப்பேட்டை வரைக்கும் வருது இல்லைங்களா? அது கிரேட்டர் சென்னை சொல்லிட்டோம், நோட்டிஃபை பண்ணிட்டாங்க. இப்ப இந்த பகுதிகளுக்குள்ள சேட்டலைட் சிட்டி கொண்டு வரும். சிப்காட் வந்து நம்ம கொண்டு வரோம். கும்மிடிப்பூண்டி சிப்காட் வந்து கொண்டு வருவோம். மேல்மா சிப்காட் இங்கதான் கொண்டு வரோம். அப்ப எல்லா புதிய திட்டங்களுமே சென்னையை சுத்தி தான் இருக்கிறது. இது என்னன்னா எப்படி அவங்க சொல்றாங்கன்னா அர்பனைசேஷன், மோர் அண்ட் மோர் அர்பனைசேஷன், நகர்மயமாக்குதல், மேலும் மேலும் நகர்மயமாக்குதல். அப்ப சென்னையை சுத்தி இருக்கக்கூடிய பிராந்திகளை மட்டுமே மேலும் மேலும் நீங்க நகர்மயமாக்கல் பண்ணிட்டு போறீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய பசுமை பரப்பு எதுவுமே இருக்காது. இங்க இருக்கக்கூடிய புல்பரப்புகள் எது இருக்காது, வனப்பகுதிகள் எதுவுமே அப்படிங்கிறது இருக்காது, விவசாய நிலங்கள் எது இருக்காது, நீர்நிலைகள் எது இருக்காது. சுத்தி வேற எல்லாமே கான்கிரீட் ஜங்கிளா தான் இருக்கு. அப்ப நாளைக்கு மழை பெய்யுதுன்னா பருவமழைகள் தாங்குமா சென்னை? அர்பன் ஃபிளட்டிங் அதிகமா இருக்கும். உங்களுக்கு இங்க இருக்கும் நீர்நிலை எல்லாம் வருஷந்தோறும் மான்சூன்ல வந்துட்டு நமக்கு மிகப்பெரிய ஃபிளட்டிங் இருக்கும். அதாச்சும் 1 மாசம். ஆனா மீதி இருக்கக்கூடிய 10 மாசம் வெயில் கொடுமையா இருக்கும். வெயில வந்து குறைச்சி அதை எடை போட்டுட்டு இருக்காங்க. அதான் இருக்கக்கூடிய மேல பிரச்சனை. வெயில் ஆல்ரெடி நம்மளுக்கு கொண்டுகிட்டு இருக்கு. இப்பவே 40 டிகிரி செல்சியஸ்ல நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். சுத்தி வேற வெறும் கான்கிரீட் காடுகள் மட்டும்தான் இருந்துச்சுன்னா வெயில் என்ன மாதிரி ஆயிட்டு இருக்கு பாருங்க. வீட்டுக்குள்ளே மனுஷன் இருக்க முடியாது, ஏசி இல்லாம வாழ முடியாது. நீங்க கொஞ்சமாச்சும் மர செடிகள் கூட இருந்ததால ஹீட் வந்து கம்மியா இருக்கும் இல்லையா? அப்போ வந்து நாளைக்கு பிசிக்கல் லேபர் பண்றவங்க எந்த ஒரு ஏசி இல்லாம வாழக்கூடிய நகரமாக மாற்றிக்கிட்ட ஒரு வேலைதான் இருக்கு. அந்த ஆபத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஹீட் மிட்டிகேஷன் ஸ்ட்ராட்டஜியை பத்தி நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். அடுத்த 5 ஆண்டுகளுக்குள்ளாக குளோபல் வார்மிங் அப்படிங்கிறது இன்னும் அதிகமாக அதிகரிக்கும்னு பேசிட்டு இருக்கோம். சென்னையோட ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் இன்னும் 5 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு கூடுவோம் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். இப்படி ஒரு காலகட்டத்துல சுத்தி வேற இருக்கக்கூடிய எல்லா விதமான பசுமை சார்ந்து இருக்கக்கூடிய இடங்கள் நீங்க அழிக்க போறீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய. அப்ப இந்த எஸ்டிமேஷன் வேணும் இல்லையா? நீங்க எக்கனாமிக்ஸ் அப்படிங்கன்னு பேசுறீங்க இல்ல, லாபம், அது வளர்ச்சி, எக்கனாமிக் பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது சஸ்டைனபிலிட்டிங்கிறது பாதையில இருந்து பேசணும். அதான் கேட்கிறேன். நீங்க மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் இங்க கொண்டு வரீங்க, ஏர்போர்ட் கொண்டு வந்துறீங்க, மக்கள் வாழ்வதற்கான இடமாக அது இருக்குமா? அப்ப அவங்க இங்க மக்கள் வாழணும்னா அவங்களுடைய காஸ்ட் ஆஃப் லிவிங் எப்படி இருக்கணும்? ஏசி இல்லாம இங்க இருக்க முடியாது, நீங்க கார் இல்லாம போக முடியாது. அப்படி அந்த காஸ்ட் ஆஃப் லிவிங் அந்த எக்கனாமிக்ஸ் நீங்க கால்குலேட் பண்ண வேண்டாமா? அப்ப சாதாரண ஏழை எளிய மக்கள் இங்க வாழ முடியாதுல்ல, அவங்களுடைய வாழ்வாதார நிலை அப்படிங்கிறது மாறும் இல்லைங்களா? அந்த காஸ்ட் ஆஃப் லிவிங் நீங்க கால்குலேட் பண்ணணும்ல, அந்த எக்கனாமிக்ஸ் நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும் இல்லைங்களா? ஒரு எக்கோசிஸ்டம் இருக்குதுன்னா, ஒரு வெட்லேண்ட் இருக்குது அப்படின்னு வச்சுன்னா அதனுடைய மறைமுகமாக இருக்கக்கூடிய எக்கனாமிக்கல் வேல்யூ என்னன்னு MITs இருக்கக்கூடிய வெங்கடாச்சலம் போன்ற ப்ரொஃபசர்ஸ் செய்யறாங்க. இதன் காரணமா வருடத்துக்கு இவ்வளவு கோடி ரூபாய் நமக்கு வந்து நன்மை கிடைக்கின்றதுங்கிறாங்க. அமேசான் காடுகளை பத்தி அப்படி ஆராய்ச்சி செய்யறாங்க. அப்போ ஒரு பசுமை பரப்பு இருக்குது அப்படின்னா நமக்கு ஆஸ்பத்திரிக்கு போற செலவு கம்மியாகுது.
நமக்கு வந்துட்டு வேறு விதமான பிரச்சனைகள் வரக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறது குறையுது. நம்மளுடைய ஆரோக்கியத்தை வந்து பாதுகாப்பது. அதை நீங்க கால்குலேட் பண்ணல. அந்த எக்கனாமிக்கல் வேல்யூ என்னைக்காச்சும் கால்குலேட் பண்ணிருக்கீங்களா? அப்ப இந்த திட்டத்தின் மூலமாக அவை பாதிப்பு குறையுது. அப்ப என்னன்னா உங்களுக்கு உயிர் வாழுகின்ற சூழல் அப்படிங்கிறது குறைக்கப்பட்டு இந்த பொருளாதார மேம்பாடு அப்படிங்கிற நடப்பதன் மூலமாக நீங்க அடையக்கூடிய லாபம் என்பது என்ன அளவுக்கு இருக்கு அப்படிங்கிற எஸ்டிமேஷன். யாருக்கு தான் அந்த லாபம் இருக்குது? கார்பரேட்ஸ்க்கு தான் இருக்கு. ஆப்வியஸ்லி கார்பரேட்ஸ் தான் இருக்கு. யாரெல்லாம் இந்த ரியல் எஸ்டேட் சார்ந்து இருக்காங்களோ, வணிக ரீதியாக இருக்கக்கூடிய இந்த இன்இக்வாலிட்டி லேப் வந்து ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்க இல்லைங்களா? இந்தியாவில் இருக்கக்கூடிய 1% மக்கள் 40% வளங்களை கண்ட்ரோல் பண்றாங்கன்றாங்க. 40% ஆஃப் தி வெல்த் வந்து 1% ஆஃப் தி பீப்புள் தான் கண்ட்ரோல் பண்றாங்க. அவங்களுக்கு தான் எல்லாம் கிடைக்குது. இந்த திட்டங்கள் அதுலதான் போய் முடியும். இங்க இருக்கக்கூடிய ஆமா, நாளைக்கு ஏர்போர்ட் சுத்தி இருக்கக்கூடிய அபார்ட்மெண்ட்ஸ்ல வந்துட்டு நீங்களும் நான் வீடு வாங்க முடியுமா? மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் தானே வாங்க முடியும். அந்த வருவாய் நமக்கு வந்துட்டு இருக்குல்ல. சென்னையில வீடு வாங்குறதுங்கிறது நமக்கு இன்னைக்கு வரைக்கும் மிகப்பெரிய கனவு, மிகப்பெரிய கனவு தானே இருக்கு. அப்போ என்னன்னா இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது மிடில் கிளாஸ் அண்ட் அப்பர் மிடில் கிளாஸ் தான் இருக்கு. நீங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா புதிய மிடில் கிளாஸ் வர்க்கத்தையும் இது வந்து உருவாக்க போவது கிடையாது. ஏற்கனவே பணக்காரர்களாக இருக்கிறவர்களை மேலும் பணக்காரர்களா ஆக்கும். அவர்களுடைய வாழ்விலை இது வந்து உயர்த்துமே தவிர சாதாரண ஏழைப்பட்ட மக்களாக இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்களாக இருக்கக்கூடிய இவர்களுடைய வாழ்விலை இது மேம்படுத்துமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்காது. இவர்களுடைய வாழ்வியல் அப்படிங்கிறது வேறமாக மாறும். இவங்களுடைய வாழ்வியல் இன்னும் அதிகம் வந்துட்டு செலவு செய்யக்கூடிய வாழ்வியலாக மாறும். இப்ப அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, பரந்தூர்ல இருக்கவங்க சொல்றாங்க, வருஷத்துக்கு தேவையான உணவை நானே உற்பத்தி பண்ணிக்கிறேன். எனக்கு இங்க தண்ணி கிடைச்சிருது, பக்கத்துல சுகாதாரம் இருக்கு, ஸ்கூல் இருக்கு, ஒரு பிரச்சனை, நான் செல்ஃப் சஸ்டெயினா இருக்கேன். வருஷத்துக்கு எனக்கு 30,000 40,000 இருந்தா போதுங்கிறாங்க. வேற யாரை நம்பி அவங்க வந்து இல்ல. ஆனா இன்னைக்கு நீங்க அவங்களை காம்பன்சேஷன் கொடுத்து வேற இடத்துல நீங்க ரீஹாபிலிட் பண்றீங்க அப்படின்னா நிலம் அவங்க கிட்ட இருக்காது. உங்களுக்கு வீடு கொடுத்து நிலம் கொடுக்க போறது கிடையாது. நிலத்துக்கு நிலம் அப்படிங்கிறது கிடையாது. அந்த ஜீவனை சொல்லிட்டாங்க. எல்லாமே காம்பன்சேஷன் தான் சொல்லிட்டாங்க. எல்லாமே காம்பன்சேஷன் மட்டும்தான். யாருக்கு வேற எங்க நிலம் கொடுக்க மாட்டாங்களா? சென்னை இங்க இல்லனா வேற எங்க கொடுக்க மாட்டாங்களா? எங்கேயும் கிடையாது. லேண்ட் ஃபார் லேண்ட் கிடையாதுன்ட்டாங்க. அந்த ஜீவல் அதான் இருக்கு. லேண்ட் ஃபார் லேண்ட் கிடையாது. உங்களுக்கு வந்துட்டு எதா இருந்தாலும் காசு தான். எவ்வளவு நிலம், வீடு போனாலும் சரி, மரம் போனாலும் சரி, அங்க இருக்கக்கூடிய எதுவா இருந்தாலும் பணம் தான். எதுவா இருந்தாலும் பணம் தர காம்பன்சேஷன். அந்த காம்பன்சேஷனை வச்சு பக்கத்துல என்னால வந்து இவ்வளவு ஃபர்டைலான லேண்ட் வாங்க முடியாது. எனக்கு வீடு பிளஸ் லேண்ட் கிடைக்காது இல்லைங்களா? நான் கிடைக்கக்கூடிய காசை வச்சு வேற இடத்துல ஒரு வீடு தான் கட்ட முடியும். அங்க வந்து அப்ப என்னோட உணவை நான் உற்பத்தி பண்ணுகிறேன். இப்ப அங்க விவசாயம் செய்யக்கூடிய அதே மக்கள் வேற இடத்துல வேலையும் செய்யறாங்க. ஒரு குடும்பத்துல வந்து அவங்க விவசாயம் பண்றாங்கன்னா வேற வேலையும் செய்யறாங்க. அவங்களுக்கு 2 விதமான வருமானம் அப்படிங்கிறது வருது. ஒரு செல்ஃப் சஃபிஷியன்டா இருக்காங்க. இப்ப என்ன ஆகுங்கன்னா, இன்னொரு இடத்துல அவங்களை வந்து இடமாற்றம் செய்து இன்னொரு நபரை சார்ந்து இருக்கக்கூடிய வாழ்வியல் தான் அவங்களுக்கு கொடுக்க போறீங்க. அப்ப அவங்களுக்கு உணவை இன்னொருத்தருக்கு வந்து எப்படி சுயசார்பா இருந்தாங்களோ, தற்சார்பா இருந்தாங்களோ, இப்ப பிற சார்பா அவங்க மாறி ஆகணும். இப்ப அவங்களுடைய லைஃப் ஸ்டைல நீங்க டீக்ரேட் பண்றீங்க. ஒரு திட்டத்தின் மூலமாக அவருடைய வாழ்வியல் என்பது மேம்பட வேண்டும். ஆனால் இந்த திட்டத்தின் மூலமாக அவர்களுடைய வாழ்வியல் மேம்படுவதில்லை. அது கீழ்நிலைக்கு தான் செல்கின்றது. இப்ப இந்த அசஸ்மெண்ட், இந்த பார்வை அப்படிங்கிறது வேணும்ல. கிட்டத்தட்ட 1000 குடும்பத்தை வந்து டிஸ்பிளேஸ் பண்ண போறாங்க. 1023 குடும்பமே என்ன சொல்றாங்க, 1025 கூட சொல்றாங்க. ஏறத்தாழ 1000 குடும்பங்களை வந்து இவங்க வந்து டிஸ்பிளேஸ் பண்ண போறாங்க. இப்ப இந்த 1000 குடும்பங்களை நீங்க வந்து டிஸ்பிளேஸ் பண்ண போறீங்க அப்படின்னா இவர்களுடைய சோசியோ எக்கனாமிக் ஃபேக்டர் இன்னைக்கு என்னவா இருக்கு? இதுக்கு ஈக்குவலண்டான காம்பன்சேஷன், ரீஹாபிலிட்டேஷன், ரீசெட்டில்மெண்ட் செய்யணும் இல்லையா? அப்படியான ஒரு மெஷரே கிடையாது நம்ம கிட்ட. கூடுதலான தொகை கொடுத்துட்டாங்கன்னா மக்கள் ஒத்துக்குருவாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க? இல்ல, கண்டிப்பாக பரந்தூர் அந்த 2 கிராமத்துக்கு கூட ரொம்ப தெளிவா இருக்காங்க. இல்ல எவ்வளவுதான் கொடுத்தாலும் நாங்க வெளியேறுவது இல்லை அப்படிங்கறதுல இருக்காங்க. அவங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த மக்கள் போராடக்கூடிய இல்லை. அதனால வந்துட்டு கூடுதல் காம்பன்சேஷன் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை. சோ அவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த நிலம் சார்ந்து இருக்கக்கூடிய உரிமை எங்களை விட்டுருங்க, எங்க வாழ்க்கை தான்ன்றாங்க அவங்க. ஆமா, அவங்களுக்கு நல்லா தெரியும் நீங்க எவ்வளவுதான் காம்பன்சேஷன் கொடுத்தாலும் இப்ப இழக்க போகின்ற இந்த வாழ்வியல அவங்களால மீட்டுக்க முடியாது. ஏன் அப்படின்னா நீங்க என்னதான் காம்பன்சேஷன் வந்து பேசினாலும் மார்க்கெட் வேல்யூ அப்படிங்கறத வந்து இவங்க என்ன எஸ்டிமேட் போட்டு கொடுக்குறாங்களோ அதான் அந்த கைட்லைன் வேல்யூ அப்படிங்கறது. ஆமா ஆமா. ஆனா வந்து யதார்த்தத்தில் அதோட அதிகமாக தான் விற்பனை அதிகமா இருக்கு. ஆமா ஆமா. அந்த அமௌண்ட் இவங்களுக்கு நிச்சயமா கிடைக்க போறதே கிடையாது ஒரு காலத்திலயும் இல்லைங்களா? அப்ப அவங்களுக்கு தெரியும் யதார்த்த நிலையில் எனக்கு கிடைக்கக்கூடிய இந்த காம்பன்சேஷன், இந்த இழப்பீடு அப்படிங்கிறது நான் என் வாழ்வியலை சஸ்டெயின் பண்ணுவதற்கு போதுமானது நிச்சயமாக இருக்காது. நிச்சயமாக டிகிரேட் பண்ண போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. அந்த யதார்த்த உண்மை அவங்களுக்கு தெரிஞ்சதா இருக்கு.
அதுல அவங்க போராடி கொண்டுதான் இருக்கு. அது சார்ந்து இருக்கக்கூடிய அந்த மண் சார்ந்து இருக்கக்கூடிய எமோஷனல் கனெக்டிவிட்டி அவங்களுக்கு வந்து இருக்கு. அது சார்ந்து அவர்கள் போராடுறாங்க. அதுல அவர்கள் தீர்க்கமாக இருக்கிறார். அப்போ இந்த ஆய்வுகள் இருக்கணும். ஆனா இதெல்லாமே நம்ம செய்யாம இது வெறுமை கண்மூடித்தனமான வளர்ச்சி டெவலப்மெண்ட் அப்படின்னு தான் இருக்கணும். ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூட நீங்க குறிப்பிட்டது மாதிரி வந்து தனியார் நலன் மட்டும்தான் இருக்கு. இந்த திட்டம் என்பது முழுக்க முழுக்க தனியார்களுக்காக கொண்டு வரப்படுகின்ற திட்டம் தான். இதுல தமிழக அரசாங்கத்துக்கு ஒன்றிய அரசாங்கத்துக்கு கூட பெரிய அளவுக்கு எந்த விதமான லாபம் கிடைக்க போறது இல்ல. இந்த திட்டம் என்பது விமான நிலையங்களை தனியாரிடம் கொடுப்பதற்கான இருக்கக்கூடிய திட்டம் அப்படிங்கிறது தான். புரியுது. இப்ப நீங்க சொல்லியிருக்கிற கணக்குகள், இந்த நுணுக்கங்கள் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு தொடர்ந்து இந்த ஆய்வு பண்றவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு அடுத்து யாருக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா தமிழ்நாடு அரசுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா சமூக நீதி அரசு, மக்கள் சார்பாக தான் எப்போ இயங்குற அரசு. இத்தனைக்கும் நீங்க வந்து பல முறை அவங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறீங்க. ஒரு நட்பு சக்தியா தான் வந்து உங்களையும் அவங்க வந்து பாக்குறாங்க, சொல்லியிருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு அரசு ஏன் இதை செவிமடுக்காம இருக்கிறாங்க? உங்களுடைய கணிப்பு என்ன? என்னுடைய கணிப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு ஆம்பிஷியஸான ஒரு ப்ராஜெக்டா வந்துட்டு சிலர் வந்து முன்னெடுக்கிறாங்க. அவர்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு கௌரவம் சார்ந்து இருக்கக்கூடிய, அதாவது பண்ணியே ஆகணும்பா, பண்ணலாம் அசிங்கமாயிரும்பா அந்த மாதிரி. அப்படி இப்ப வந்து ஹைதராபாத்ல அவ்வளவு பெரிய ஏர்போர்ட் இருக்கு, பெங்களூர்ல ஒரு பெரிய ஒரு ஏர்போர்ட் இருக்கு, அது மாதிரி வேணும் அப்படின்றாங்க. அடுத்து இன்னொரு என்னன்னா, இப்ப இந்த அரசாங்கம் இப்ப பொறுப்பேற்று இவங்களுக்கான இருக்கக்கூடிய ஒரு லேண்ட்மார்க்காக இது இருக்கும் அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. சோ இந்த மாதிரிதான் இது வந்து ஒரு பெருமிதத்தினோட அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு திட்டமாக தான் இருக்கு. கலைஞர் நூற்றாண்டு நூலகம்னா அது ஒரு லேண்ட்மார்க்னு சொல்லலாம். நூலகம் அமைக்கலாம், பள்ளிக்கூடம் கட்டலாம், கல்லூரி கட்டலாம். அது எல்லாருமே பண்ணிட்டாங்க இல்லையா? யூனிக்கா ஒண்ணு வேணும் இல்லையா? சோ அந்த இதுதான் இருக்கு. சோ அதான் ஆக்சுவலி அதுதான் இங்க இருக்கக்கூடிய பெரிய ஒரு நமக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்டேட்மேன்ஷிப்பா நம்ம யோசிக்க வேண்டியது அப்படிங்கிறது என்னன்னா, அடுத்து ஒரு 10 ஆண்டுக்கு இப்போ ஒரு காமராஜர் வந்து எடுத்துக்கிட்டாருன்னா அவர் இன்னைக்கு வரைக்கும் அவரோட கல்வி திட்டத்தை நான் வந்து பேசணும் இல்லைங்களா? அதே மாதிரி கலைஞருடைய பல திட்டங்களா இருக்கும், எம்ஜிஆரோட திட்டங்களா இருக்கும். அவங்க வெறும் கட்டிடங்கள் மட்டும் பேசுவதில் அல்ல இல்லைங்களா, அவர்கள் மீனெடுத்த அந்த தொலைநோக்கு பார்வையோடு முன்னெடுக்கப்பட்ட பல திட்டங்கள் தான். அது ஒவ்வொரு முதலமைச்சருக்குமே ரொம்ப யூனிக்கான விஷயம். அது நீங்க வந்து காமராஜர் காலகட்டத்தில் எல்லா முதலமைச்சருக்குமே ஏதாச்சும் ஒரு ஸ்கீம் நீங்க சொல்லலாம். இப்போ நீங்க வந்து இப்போ அம்மையார் ஜெயலலிதா சொல்லணும்னா அது 69% ரிசர்வேஷன் அப்படி சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ நம்ம எம்ஜிஆர் சொல்லும் போது சத்துணவு திட்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம். கலைஞர் சொல்லும் போது இந்த மாதிரி பல்வேறு விதமான திட்டங்கள், டிரான்ஸ்போர்ட் நேஷனலைசேஷன் ஆக்குனதுல இருந்து ஆரம்பிச்சு நிறைய திட்டங்கள் வந்து சொல்லுவாங்க. அப்ப என்னன்னா அவங்களோட பாலிசி, அதோட இம்ப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் 10 to 15 இயர்ஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணிருக்கு தமிழ்நாட்டுல, 25 இயர்ஸ் என்ன பண்ணிருக்கு, அதன் அடிப்படையில இருந்துதான் ஒவ்வொரு ஆட்சியுமே நம்ம வந்து மதிப்பிடுறோம். சோ அப்படி தொலைநோக்காக இருக்கக்கூடிய பாலிசி வைஸ் சேஞ்ச் வேணும், அந்த இன்ஸ்டிடியூஷன் அப்படி கொண்டு வரணும். ஆனா அன்பார்ச்சுனேட்லி இங்க என்ன பிரச்சனை இருக்குன்னா, புரிந்து கொண்ட அளவுக்குன்னா இந்த மாதிரி திட்டங்கள் இது தேவை அப்படின்னு இது சார்ந்து இருக்கு, இந்த மாதிரி பிசினஸ் ஆக்டிவிட்டி சார்ந்து இதில் முன்னெடுக்க இந்த மாதிரி ஆலோசனைகள் தான் முதல்வருக்கு வழங்கப்படுகிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கொள்கை திட்டங்கள் இந்த இதை சார்ந்து இந்த மாதிரி கட்டுமானங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. இந்த புதுசா இந்த ப்ராஜெக்ட் கொண்டு வரும் அப்படிங்கிற இந்த ஆலோசனைகள் அப்படிங்கறது அதிகமாக வழங்கப்படுகிறது. அதனுடைய பிரச்சனை அப்படிங்கறத நான் இங்க வந்து பாக்குறேன். சோ அது சார்ந்து இருக்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய பியூரோக்ராட்ஸ்மே வந்து இருக்கிறாங்க. அவர்களை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த மாதிரி அந்த 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் வளர்ச்சி பிரம்மான்னு பேசிட்டு இருந்தோமோ அதுதான் இன்னைக்கும் வளர்ச்சின்னு அவங்க பேசிட்டு இருக்காங்க, நம்பிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. காலநிலை மாற்றம்ங்கிறது மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கின்றது. எதிர்கால தமிழ்நாடாக இருக்கட்டும், எதிர்கால சென்னையாக இருக்கட்டும், வேறு விதமாக மாறப்போகுது. அடுத்த 10 to 15 இயர்ஸ்ல வேறு விதமான ஒரு இடத்தை நம்ம வந்து சந்திக்க போறோம். அப்ப அதை எப்படி எதிர்கொள்ள போறோம், அதற்கான கட்டுமானங்கள் எப்படி கொண்டு வரணும், அந்த அப்டேஷன் இருக்குங்களா, அந்த அப்டேஷன் அப்படிங்கிறது நம்ம பியூரோக்ரஸில இல்ல. சோ பியூரோக்ரஸியுமே வந்துட்டு போதிய அளவுக்கு வந்து இந்த முதல்வருக்கு வந்து கரெக்டான ஆலோசனை கொடுக்குறாங்களா அப்படின்னு அதுல எனக்கு சந்தேகமா இருக்கு. மினிஸ்டர் லெவல்லையுமே இருக்கக்கூடிய ஆலோசனை அப்படிங்கிறது வந்து போதுமானதுக்காக இல்லை அப்படிங்கிறாங்க. இந்த 2 நிலையிலுமே இருக்கக்கூடிய இவங்க தானே இன்னர் சர்க்கிள் ஆஃப் சிஎம் இல்லைங்களா, இவங்க தானே அருகாமையில இருந்து ஆலோசனை தரக்கூடிய இந்த 2 பிரிவினையிலுமே வந்து இந்த பிற்போக்குத்தனமான இந்த கருத்துகள் இருக்கு. சோ அதனுடைய பாதிப்பு தான் இந்த பிரச்சனை. சோ அதன் அடிப்படையில தான் இந்த இது இருக்கு. இப்ப நீங்க அர்பனைசேஷன் பொறுத்த வரைக்கும் 70கள் 80கள் வந்து பேசும்போதுனா தமிழ்நாடு முழுக்க நகர்மயமாக்குதல் அப்படிங்கிறது தான் திட்டமா இருந்துச்சு. நகர்மயமாக்கல் எல்லா இடத்தையும் கொண்டு போகணும், எல்லா இடத்துல இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு போகணும் அப்படிங்கிறது. அது வந்து என்னன்னா சோவியத் யூனியன் மாடல்ல இருந்து இன்ஃபுளுன்ஸ் ஆன இருக்கக்கூடியது. ஏன்னா உங்களுக்கு சுதந்திர பெற்ற காலகட்டத்தில் எல்லாமே சோசியலிஸ்டா இருந்தாங்க. நெஹ்ரு காலத்துல இருந்து எல்லாருக்குமே வந்துட்டு பெரியாருமே ரஷ்யாக்கு போயிட்டு வந்து அதை பத்தி பேசினாரு. தமிழ்நாட்டுக்குள்ள கூட அதை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அர்பனைசேஷன், எலக்ட்ரிபிகேஷன் இதான் ப்ரோக்ரஸ்னு பேசினாங்க. ஆனா அது எல்லா இடத்துக்கும் கொண்டு போகணும்னு பேசினாங்க, ஒரு குறிப்பிட்ட இடம் பேசல, எல்லா இடத்துக்கும் கொண்டு போகணும்னு. இன்னைக்கு குளோபலைசேஷனுக்கு பின்னாடி அர்பனைசேஷன் டெபினிஷன் மாறிடுச்சு.
இன்னைக்கு அர்பனைசேஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா எக்கனாமிக் சென்ட்ரிக்கா இருக்கு. அதனாலதான் சென்னை சுத்தி இருக்கக்கூடிய இடத்துல இங்க மட்டும் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. தமிழ்நாட்டுல வேற எங்கேயும் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா போன இந்த குளோபல் திருச்சியோ மதுரையோ கோவையோ எவ்வளவு இடங்கள் இருக்கு? மதுரை எவ்வளவு இடம் இருக்கு? எங்க ஆல்ரெடி எங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கோ அங்க மட்டும் தான் பிரைவேட் போவாங்க. அதான் நீங்க யோசிக்கணும். குளோபலைசேஷன் வந்து எல்லாம் எக்கனாமிக்ஸா தான் வந்து பார்க்கும். அப்ப என்னன்னா சென்னைக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்துச்சு, தூத்துக்குடி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்துச்சு, இந்த 2 தவிர்த்து கோயம்புத்தூருக்கு வந்துச்சு. இந்த 3 இடத்தை தவிர்த்து தமிழ்நாட்டுல வேற எங்கேயுமே இன்வெஸ்ட்மெண்ட் வரல. இப்ப ஒரு ரொம்ப பின்தங்கி இருக்கக்கூடிய ராமநாதபுரம் எடுத்துக்கோங்க, விருதுநகர் மாவட்டம் எடுத்துக்கோங்க, திண்டுக்கல் எடுத்துக்கோங்க, இங்க இண்டஸ்ட்ரீஸே இல்ல. அங்க உங்களால ஏன் புதிய இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு போக முடியல? அங்க ஏன் நீங்க வந்து யோசிக்க பட்ஜெட்ல அலாட்மெண்ட் கிடையாது. ஆமா, அங்க வந்து சிப்காட்டுக்கு நிலம் கொடுக்க மக்கள் ரெடியா இருக்கிறாங்க. அங்க ப்ரொடெஸ்ட் பண்ணல, மேல்மால தான் ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க, கும்டிபூண்ல தான் ப்ரொடெஸ்ட் பண்றாங்க, அங்கதான் ஃபைட் பண்றாங்க. ஏன்னா ஃபர்டிலைசர் இருக்கு, அங்க விவசாயம் பண்றாங்க. திண்டுக்கல்ல விருதுநகர் நடக்கும் போது அந்த மக்கள் ப்ரொடெஸ்ட் பண்ணலையா? கொடுக்குறாங்க. ஏன்? ஏன்னா அவங்க இன்னும் விவசாயத்தை நம்ப இல்ல, விவசாயம் அங்க பண்ண முடியாது, தண்ணி இல்ல. சோ அப்ப அங்க இண்டஸ்ட்ரி தேவை. அப்ப எந்த இடத்துல நீங்க இண்டஸ்ட்ரி கொண்டு போகணும்னு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, நீங்க திருப்பி சென்னையை சுத்தி மையமாக எல்லா திட்டத்தை கொண்டு வருவதன் மூலமாக இதுல பின்னாடி இருக்கக்கூடியது எக்கனாமிக்கல் ஆப்ஜெக்டிவ் தான் இருக்குது. அந்த எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது உலகமயமாக்கல் என்ன சொல்லுதோ அதன் அடிப்படை தான் இருக்குது. அப்ப மார்க்கெட் எக்கனாமிக்ஸ் சந்தை பொருளாதாரத்தை முன்னெடுக்கக்கூடிய வளர்ச்சி திட்டமாக இருக்கின்றது. அப்ப என்னன்னா இவ்வளவு காலம் வந்து திராவிட இயக்கங்கள் பேசிய அந்த சோசியலிச பொருளாதார கொள்கை என்ன ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அப்ப அந்த பொருளாதார கொள்கையில திராவிட மாடலுடைய நிலைப்பாடு என்ன, சமூக நீதி அரசனுடைய நிலைப்பாடு என்னன்னு நம்ம இப்ப கேட்க வேண்டியது இருக்கு. அப்போ நீங்க இன்னைக்கு நம்ம இந்த பொருளாதார கொள்கையை நம்ம எப்படி பின்பற்ற முடியும்? இந்த பொருளாதார கொள்கை அப்படிங்கிறது சரியானதாக இருக்க முடியாது. நிச்சயமாக மாற்று பொருளாதாரத்தை முன்னெடுக்க வேண்டும். அதை அவர்கள் நிச்சயமாக பரிசீலிக்க வேண்டும். சோ அப்ப இந்த வகையில அட்வைஸ் பண்ணுவதற்கு சிஎம் சர்க்கிள்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து இந்த ஆலோசனைகள் வரணும் இல்லைங்களா? அன்பார்ச்சுனேட்லி இப்படியான பார்வை இருக்கக்கூடிய நபர்கள் இல்ல அப்படின்னு நினைக்கிறேன். நிச்சயமா இதுதான் நீங்க முதல்ல இருக்கக்கூடிய கோரிக்கையாவும் இருக்கணும்னு நினைக்கிறேன் இல்லையா? இதுதான் நீங்க முதல்ல சொல்ல விரும்புறீங்க. நிச்சயமா இதுதான் கட்டாயமா ரொம்ப ரொம்ப ஒரு விரிவான ஒரு அலசலாக இருந்துச்சு. ஏன்னா இன்னைக்கு பரந்தூருக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னும் போது அடுத்த கட்டமா எப்படி நகரப்போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில இருக்குது. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் நாமளும் களத்துக்கு போய் உங்க சார்பாகவும் நீங்களும் களத்துக்கு வந்துருந்தீங்க. அங்க பார்க்கும்போதெல்லாம் மக்கள் இன்னும் குமரிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இதை வரக்கூடாது, எங்களுடைய வாழ்வாதாரமே போயிருன்னு சொல்றாங்க. அரசு எப்படி நடவடிக்கை எடுக்கிறது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். எங்களுக்காக ஒரு வருகனையும் கருத்து மிக்க நன்றி திருவடி செல்வன். நன்றி. நன்றி. வணக்கம்.